ஏற்பட்ட எழுச்சி தமிழ்நாட்டில் ஈடுபட்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி திட்டங்கள் நாடாளுமன்றத்தை தனிப்பெரும்பான்மை அமைக்க போகிறார். நம்ம ஊரை பற்றி சொன்ன விஜயபாஸ்கர் மட்டுமே புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய மேலான உத்தரவுக்கு இணங்க நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்ட அவர்களே, துணை செயலாளர் பாலாஜி அவர்களே, பொருளாளர் அர்ஜுனன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி எல்லா தெய்வம் சேர்த்து அடிக்குது. மாலை வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நமது கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் 41 அப்பாவி உயிர்கள் கரூரில் உயிரிழந்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்திற்கு ஒரு கரும்புள்ளியாக அந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. நடைபெறக்கூடாத நிகழ்வு. குழந்தைகளும் பெண்களும் அந்த கூட்ட நெரிசலிலே சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இவர் ஏதோ சொல்றார், சமன் வந்ததை பற்றி டிவியில் வந்ததுன்னு காமிச்சேன். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களுக்கெல்லாம் சமன் வரணும் இல்லைங்கிறாரு. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், சமன் வந்தால் சந்தோஷம், போய் நடந்ததை சொல்றதுல தப்பே இல்லை, நான் அதுக்கு ரெடி. சமனை கொடுக்க சொல்லு, நான் போய் டெல்லியில் எங்கே கூப்பிட்டாலும் போய் நான் நடந்ததை சொல்லிட்டு வரேன். இதில் என்ன இருக்குது? தப்பு இல்லை என் மேலே. அதனால் சமன் வந்தால் போய் சொல்லிட்டு வர வேண்டியது தானே. சமனை வாங்கலைங்கிறது போய் பத்திரிக்கையில் வந்தது, செய்தி வந்தது தான் சொல்கிறோம். எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் தினம்தோறும் பச்சை குழந்தையிலிருந்து பாட்டி வரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது கேவலமான ஒரு அரசு. அந்த அரசை அகற்ற வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். 75 வயது முதியவரை கொலை செய்துவிட்டு அவருடைய மனைவி 70 வயது முதியவரை கற்பழிக்கப்படுகிறார். கற்பழிக்கப்படுகிறார். 6 வயசு குழந்தை ரோட்டில் தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை கற்பழிக்கப்படுகிறது. இன்னைக்கு வரும்போது டிவி பார்த்தேன், இப்போ கூட 12 வயசு குழந்தை புள்ள கற்பழிக்கப்பட்டிருக்கிறது. 80 வயசு பாட்டி கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கழட்டிக்கிட்டு கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு போறான். 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சவன் திமுகவுடைய கிளை செயலாளர். நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசாக இருந்தால் விசாரணையே கிடையாது. ஷூட்டிங் ஆடுறத சுட்டெறிஞ்சிருவாங்க. அம்மா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், கையால் ஆகாத முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கார். இதுக்கு எதுவும் பேச மாட்டார். எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தினம்தோறும். இந்தியாவில் தமிழகம் 3 இடங்களிலே முன்னேறி இருக்கிறது. 1 கற்பழிப்பு வழக்கில் முன்னேறி இருக்கிறது. 2 கடங்கார மாநிலமாக முன்னேறி இருக்கிறது. 3 டாஸ்மார்க்கில் போதைப் பொருள் கடத்தல்ல முன்னேறி இருக்கிறது. இதுதான் திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியினுடைய சாதனை என்பதை நீங்கள் மனதிலே பதிய வையுங்கள். தாய்மார்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அரசு என்ன திட்டம் கொடுத்தா என்ன குண்டா அண்டா கொடுத்து என்ன பண்றது? அதனால பாதுகாப்பான அரசு, ஏழை எளிய மக்களுக்கான அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அரசு மீண்டும் அமைய வேண்டும் என்று சொன்னால், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் களத்திலே நீங்கள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும். தேர்தல் பணியாற்ற வேண்டும். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். ஒவ்வொருவரும் தேர்தலில் வேட்பாளர் என்ற கணக்கில் தேர்தல் பணியாற்றுங்கள். அப்பொழுதுதான் இந்த விடிய அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியும்.